நாலாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். என்னடா வேல்யூனா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சைனாக இருக்கலாம், அதாவது டீட்டாவோட வேல்யூவாக இருக்கலாம், அப்படின்னா ரேடியனோட வேல்யூவாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட கொடுக்க போகிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் சைன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ள ஒரு ஃபங்க்ஷனு, லைக் காம்போசிஷன் ஃபங்க்ஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனு ரெண்டு ஃபங்க்ஷனு இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? அது செட் தியரியில் பேசுவாங்க, அதே விஷயந்தான். பட் ஆனால் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் எப்போ இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ தெரியும். இந்த பர்டிகுலர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு ரேடியண்டாக கிடைக்கும். அந்த ரேடியண்ட்டை தூக்கி இங்கே சைன் இன்வர்ஸில் போட்டோன்னா அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். லைக் முதல்ல இங்கே இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கிடைக்கிற ஒரு டீட்டா லைக் ரேடியன் வேல்யூ தான். அந்த ரேடியன் வேல்யூவை எடுத்து இங்கே நீங்கள் சைன் இன்வர்ஸில் போடுவீங்க, போட்டு ஃபைனலாக ஆன்சரை கொண்டு வருவீங்க. ஓகேவா? இதோட ஐடியாலஜி என்னவோ இதுதான். சரி, சால்வ் பண்ணலாமா? நார்மலாக இது வந்து இங்கே புக்கில் கொடுத்த விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். என்னென்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்லேயே உங்களுக்கு பேசியிருப்பேன், போன காம்ப்ளெக்ஸ்லேயும் இதே விஷயத்தை தான் பேசியிருப்பேன். என்னென்னா பர்டிகுலராக இந்த -π/2லேருந்து +π/2க்குள்ளே உங்களுக்கு அந்த சைன் ஃபங்க்ஷன் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி உங்களுக்கு வந்து சைனாகவே இருக்கும். இங்கே வந்து இன்வெர்ஸ் உள்ள ஆக்ட் ஆகிறதுனால எக்ஸிப்டே கிடைக்கும். எப்போ உங்களுக்கு -90லேருந்து +90க்குள்ளே இருக்கும்போது. இது மொதல் விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் இன்வெர்ஸு சைன் எக்ஸு எப்போ உங்கள் எக்ஸு வந்து லைக் அதோட ரேடியன் வந்து பர்டிகுலராக 90 டிகிரிலேருந்து 270 டிகிரிக்குள்ளே, ஸோ அந்த ஒரு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். ஏற்கனவே sin 2π/3 இப்போ இந்த 2 × 180/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 60 கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. இந்த 120 டிகிரி வந்து இங்கே உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? இது 90, இது 180 இருக்கும். ஓகேவா? இப்போது இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகேவா? 120ங்கிற டிகிரி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா லைக் இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம பர்டிகுலராக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் இது π-xன்னு சொல்லி எழுதுவாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம காம்ப்ளெக்ஸில் பார்த்துருப்போம்ல. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை வந்து பிரித்து எழுதுவோம் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ சைன் இன்வெர்ஸு சைன் ஆஃப் 2π/3 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன் இன்வெர்ஸு சைன் ஆஃப் π மைனஸு உங்களுக்கு இங்கே டினாமினேட்டரோட வேல்யூ வந்து நான் இங்கே 3ன்னு எழுதிட்டேன். இப்போது உங்களுக்கு 2π கிடைக்கணும். 2π கிடைக்கணும். இங்கே எனக்கு வந்து லைக் 2π வந்து எனக்கு கிடைக்கணும். π - 3 டினாமினேட்டர் வேல்யூ அப்படிங்க எழுதிட்டேன். இங்கே எந்த வேல்யூ போட்டேன்னா உங்களுக்கு 2π கிடைக்கும்? சொல்லுங்கள். பை போட்டால் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கனால இது வந்து ஆல் சில்வர்னால் சைன் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதனால் இங்கே நெகட்டிவாக இருக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இந்த ஆல்ஃபாவை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போது சைன் இன்வெர்ஸு ஆஃப் சைனு π/3. ஓகேவா? இது ஏன் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸில் போடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த விஷயந்தான். ஆல் சில்வர் டீ கப்ஸு இங்கே சைன் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால நான் டைரெக்டாக பாசிட்டிவாகவே இருப்பேன்.
ஸோ இங்கே நான் பாசிட்டிவில் எழுதிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸு. ஓகேவா? இப்போது இந்த π/3ங்கிறது வந்து இந்த எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும்? இது சைன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா π/3. π/3ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்டர்வல் லைக்கு -π/2க்கும் π/2க்கும் அதாவது -90லேருந்து +90க்குள்ளே தானே இருந்திருப்பான். ஹலோ, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஆங்கிள் வந்து 120 டிகிரிக்குள்ளே இருக்குது. ஏன்னா 120ங்கிறது வந்து இங்கேருந்து அதாவது 90லேருந்து உங்களுக்கு 270 டிகிரிக்குள்ளே இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா π - ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதனால் π - ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே காம்ப்ளெக்ஸை படிக்கிறத வந்து இங்கே எழுதிடுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி π - ஆல்ஃபாங்கிறது வந்து π/3 அந்த ஆல்ஃபா போட்டால் உங்களுக்கு கிடச்சிரும். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் பாசிட்டிவ் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த சைன் இன்வெர்ஸும் இங்கே ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் இன்வெர்ஸு அதுக்கப்புறமா சைனு. ஸோ இவன் கேன்சல் ஆகிடுவான். ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு π/3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். எனக்கு π/3ங்கிறது வந்து எக்ஸ் வேல்யூவா, எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு π/3. அந்த π/3ங்கிறது வந்து -90லேருந்து +90க்குள்ளே தான் இருக்கிறான். ஸோ உங்கள் எக்ஸோட வேல்யூ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூவை முடிச்சிடலாம். ஓகேவாம்மா? செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சைன் இன்வெர்ஸு சைன் ஆஃப் 5π/4 அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது 5π/4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 × 180 / 4. உங்களுக்கு வந்து இது 2s ஆர், இது 90a, தென் 45a. 45 × 5 என்னம்மா? 20. 2 to 5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிகிரி கிடைக்குது. 2 to 5 டிகிரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் வருவானா தேர்ட் குவாட்ரண்ட்குள்ளே வருவானா? ஓகேம்மா. அப்போது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்தோன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் காம்ப்ளெக்ஸில். தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் தேர்ட் குவாட்ரண்ட் வருது. இது வந்து 2 to 5 டிகிரின்னு சொல்லிட்டு இங்கே வரான். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டாக வர்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைன் ஆஃப் இப்போ வந்து இதை அப்படியே பிரித்து எழுதுவோம். ஓகேவா? 5π/4 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக்கு இப்போது இதுக்கு நியர்பை டிகிரி, அதாவது எனக்கு 90 டிகிரிக்குள்ளே தான் நான் வச்சு எழுதுவேன். இப்போது இதுக்கு பக்கத்தில் 180 ப்ளஸ் இந்த ஒரு பர்டிகுலர் இதை ஆட் பண்ணனா எனக்கு 90 டிகிரிக்குள்ளே வரும் தானே? ஓகேவா? ஸோ அதனால் ஏன்னா இது வந்து இதுக்கு நியர்பை வந்து இவன் தான், இந்த ஆங்கிள் தான் எனக்கு நியர்பை. அப்போ தான் என்னால் 90 டிகிரிக்குள்ளே என்னால் நார்மலாகவே நம்ம சால்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறதா வச்சு ஈஸியாக நம்ம கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிப்போம் ஆல் சில்வர் டீக்கப் முடி. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு இந்த பர்டிகுலர் டிகிரி என்னால் கண்டுபிடிச்சதுன்னா என்னோட ஈஸியாக நம்ம சைனோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து π 180 டிகிரி. ஓகேவா? அப்போ π இங்கேருந்து பையிலேருந்து நான் இதை சம் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வேல்யூ இங்கே பக்கத்தில் இருக்கான். ஓகேவா? அதை சம் பண்ணால் தான் எனக்கு வந்து 5π/4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போது இங்கே என்ன வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு 5π/4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதை சொல்லுங்கள். பையன்னு போட்டால் கிடச்சிரும். ஓகே. அப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல் சில்வருங்கிறது சைனு, கொசிக்கைனு அப்படிங்கிறது வரும். ஆல் சில்வர் டி அப்படின்னு டேனுங்கிறது வருது. அப்போ டேனுங்கிறது வந்து உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டு. இந்த இடத்துல என்னுடைய சைன் ஃபங்க்ஷன் இங்கே நம்ம சைனாக எடுக்கிறனால அவன் எனக்கு இங்கே பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே டேன் இருக்கிற இடம், அப்போ டேன் தான் இங்கே பாசிட்டிவாக இருப்பான், இல்லை காட் பாசிட்டிவாக இருப்பான். ஸோ என்னால் இங்கே சொல்ல முடியாது. இங்கே எனக்கு π/4ன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா? அப்போது அதை நான் எப்படி எழுதுவேன்னா லைக் -π/4ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், sin of -x is equal to -sin x அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப்
மைனஸ்ஸு சைன் பை பை 4. இப்போது சைன் பை பை 4ஓட வேல்யூ என்னம்மா? √2. ஓகேம்மா, சூப்பர்மா. ஸோ உங்களுக்கு வந்து 1/√2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே சைன் இன்வர்ஸும் இவனும் உள்ளே தான் இருக்கான். ஓகேவா, நமக்கு இது கூட இவனும் கேன்சல் ஆகிடுவான். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை 4 இஸ் பிலாங்ஸ் டு எது? நம்ம சைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு -90லேருந்து +90க்குள்ளே தான் இருந்திருப்பான். ஓகேவா, ஸோ அதுபடி இந்த ஒரு இன்டர்வல்குள்ளே உள்ளே அடங்கிடுவான். ஓகேவா, புரிஞ்சா? நம்ம ரேஞ்சுக்குள்ளே உள்ளே அடங்கிடுவான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் 5வது கொஷினை பார்க்க போகிறோம். 5வது கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸு டஸ் sin x is equal to sin inverse of x அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இந்த கொஷின் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்கள், என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லுங்கள். ஃபார் வாட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதுதான் நம்ம எக்ஸு. சரிங்களா, அந்த வேல்யூவில் கிடைக்கும் போது எனக்கு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஈக்குவேஷனும், அதாவது இந்த ஃபங்க்ஷனும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் வேல்யூ போட்டேன்னா இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், y is equal to sin x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சும்மா இல்லாமல் sin inverse of xன்னு சொல்லிட்டுக்கிறேன். எதுக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டுனா அப்போ தான் என்னால் ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேவா, ஏன்னா இதுவும் y இதுவும் y, இந்த yக்கு பதிலாக இங்கே sin inverse of xன்னு போட்டோன்னா எனக்கு மேலே இருக்க ஈக்குவேஷன் என்னால் எழுத முடியும். ஓகேவா, ஸோ இப்போது நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சைன் ஃபங்க்ஷனை வரைகிறேன். y is equal to சைன் ஃபங்க்ஷனு. இதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு 0ல் 0 எடுப்பான். இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். சரி தானே? அதே மாதிரி இங்கேருந்து இப்படி போயிருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இதை தான் கட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து இதை கட் பண்ணியிருப்போம். ஏன்னா -π/2லேருந்து நமக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கனால இந்த ஒரு இன்டர்வலை மட்டும் கட் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இது தான் நார்மலாக சைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக வரும். அதில் நான் வந்து பர்டிகுலராக -π/2லேருந்து πக்கு வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு y is equal to sin inverse of x அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்குள்ளே இன்டர்வல் இருந்திருப்பான் சொல்லுங்கள். இங்கே வந்து எனக்கு 1 இருந்திருப்பான், இங்கே வந்து எனக்கு -1 இருந்திருப்பான். சைன் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் டொமைன் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும்? சொல்லுங்கம்மா. இது சைன் ஃபங்க்ஷனுக்கு. தெரிஞ்சதை சொல்லுங்கம்மா, என்னம்மா பண்ண போகிறேன்? நார்மலாக பார்த்தீங்கன்னா சைன் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருப்பான். 0ல் 0 எடுத்திருப்பான். π/2ல் வந்து -π/2ல் எனக்கு -1 எடுத்திருப்பான். +π/2ல் எனக்கு 1 எடுத்திருப்பான். அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இப்போது சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதுக்காக இது பர்டிகுலராக இந்த ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்வர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எனக்கு இதை தான் நம்ம இப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்வர்ஸ்க்காக மாற்றணும். சைன் இன்வர்ஸ்க்கு அப்படி மாற்றினா எனக்கு வந்து 1 ஆட்டோ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால் நான் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ -π/2லேருந்து +π/2ல் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். என்னோடய டொமைன் பார்த்தீங்கன்னா இங்கே 6, கோடொமைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து -1லேருந்து 1 இதான் என்னோடய ரேஞ்சாக இருந்திருக்கும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய டொமைன் அப்படிங்கிறது வந்து -1. ஏன்னா அப்படியே இங்கே இன்வெர்ஸ்னால் இப்படி இருக்கிறது அப்படிங்க லைக் இந்த மாதிரி இருக்கிறது வெர்டிக்கலாக இருக்கிறது ஹரிசானலாக இப்படி மாற்றி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, அப்போ என்னோடய டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 1. ஓகேவா, இப்போது என்னோடய ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2க்குள்ளே இருந்திருப்பான். ஓகேவா, அப்போது π/2 தென் -π/2. இப்போது எனக்கு -1லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். சைன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல போயிட்டு இப்படியே வந்து இங்கே 1ல் வந்து இங்கே π/2 இங்கே இப்படி எடுத்திருப்பான். ஓகேவா, சைன் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு -π/2ன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பான். இப்போது இந்த 2 கிராஃபையும் அப்படியே கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேவா,
ஸோ கம்பைன் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு -π/2, தென் இங்கே +π/2, தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு π/2ங்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூ. அதுக்கு இன்பிட்வீனில் எனக்கு -1 எடுத்திருப்பான், இங்கே +1 எடுத்திருப்பான், இங்கே எனக்கு வந்து 1 எடுத்திருப்பான். அண்டு π/2ங்கிறது வந்து எனக்கு π/2ங்கிறது வந்து ரேடியண்ட்டாக பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெரிய வேல்யூவாக கிடைக்குமா, அதனால தான் இப்படி நம்பருக்கு மேலே எழுதியிருக்கேன். ஓகேவா, எழுதுறதுக்கு காரணம் இருக்கிறது. ஸோ அதை இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுக்கு வந்து நான் ப்ளூ பென் எடுத்துக்கிறேன். சைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ப்ளூ பென் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே π/2லேருந்து எனக்கு π வரைக்கும் அப்படி தானே வந்திருக்கான். அதில் வந்து எனக்கு 1 எடுத்திருப்பான். இந்த இடத்துல எனக்கு 1 இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா π/2ல் எனக்கு வந்து -π/2ல் எனக்கு 1 எடுத்திருப்பான். இங்கே இந்த இடத்துல எனக்கு -π/2ல் எனக்கு 1 எடுத்திருப்பான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி மேலே ஏறுறேன். மேலே ஏறி π/2ல் வந்து எனக்கு இங்கே 1 எடுத்திருப்பான். அதுபடி இப்படி மேலே ஏறி இங்கே வந்துட்டேன். இது வந்து y = sin x. ஓகேவா, அடுத்தது வந்து பிளாக் பென் வந்து சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு இங்கே கிராஃப் படி பார்த்தோன்னா -1ல் வந்து எனக்கு -π/2 எடுத்திருப்பான். அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ -1ங்கிறது வந்து இங்கே இருந்திருப்பான். இந்த இடத்துல வந்து π/2ங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்திருப்பான். கரெக்டாக 1ல் வந்து -π/2 எடுத்திருப்பான். ஸோ அதுபடி 1 இங்கே எடுத்துக்கிறேன், π/2 எடுத்துக்கிறேன். ஸோ லைக் கிராஃப் வந்து எப்படி போயிருப்பான்னா லைக் இப்படி வந்து இப்படி வந்திருப்பான். இப்படி வந்துட்டு தென் அதுக்கப்புறமா இந்த இடத்துல +1ங்கிற போது எனக்கு -π/2 எடுத்திருப்பான். அப்படி தானே. அப்போது எனக்கு இந்த இடத்துல 1ங்கிற நேரத்தில் இங்கே π/2 வந்திருக்கணும். அப்போது இந்த இடத்துல இப்படி மேட்ச் ஆகிட்டு இப்படி மேலே ஏறி இந்த இடத்துல வந்திருப்பான். 1ங்கும் போது இங்கே வந்திருப்பான். அப்போது எனக்கு ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா y = sin inverse of x. ஓகேவா, எனக்கு இந்த ரெண்டு கிராஃபும் கம்பைன் ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் யார் சொல்லுங்கள். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு காமனாக ஒரு பாயிண்ட் போடும்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலாக இருக்கானா எனக்கு 0, ஏன்னா ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் ஆகிறது வந்து 0ன்னு அந்த ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ரெண்டு பாயிண்ட்டையும் மர்ஜ் பண்ணுது. ஓகேவா, அப்போது sin x = 0னா x வந்து 0வாக தானே இருக்கும். ஒத்துப்பியா? sin inverse of x 0 எடுக்கிறோம். அதுவும் உங்களுக்கு x வந்து 0வாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 0 எடுக்கும். இல்லைனா மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் இன்டர்செக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவன் வந்து இப்படி மேலே போயிடுறான், இவன் இப்படி வந்து இப்படி இங்கே போயிடுறான். ஆக மொத்தத்தில் இப்படி மேலே ஏறி இவன் போயிடுவான் சைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இவன் இப்படி வந்ததோடு இப்படி மேலே ஏறிட்டே போயிடுவான், இவன் இப்படியே போயிட்டே இருப்பான். ஓகேவா, சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்படி கீழே போயிட்டே இருப்பான், இவன் இப்படி மேலே போயிட்டே இருப்பான். ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாலே புரிஞ்சு போச்சு. ஓகேவாம்மா, இந்த மாதிரி இது ரெண்டு கர்வ்ஸாக தான் சொல்லணும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? தெளிவாக புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு கொஷின் தான் கொஞ்சம் ஈஸியான கொஷினு, கொஞ்சம் அதுலேயும் வித்த காட்டலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டொமைனை கண்டுபிடிங்கடா. டொமைனா நம்ம